உடனே அப்லோட் பண்ணா ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு? இல்ல எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். முதல்ல இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்க யூரோல இன்னைக்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர் சொல்றேன். எப்பவுமே அந்த நாள் க்ளோஸ் ஆகும்போது புரோக்கர் சார்ட்டை பார்க்கறதோட இல்லாம அவனோட ஃபியூச்சர் சார்ட்டையும் ஒரு இட்டு பார்த்துக்கும். அது ஏன் சொல்றேன்னா, புரோக்கர்ல பார்த்தா இன்னும் மண்டேயோட லோ தூக்கல, கரெக்டா? ஆனா ஃபியூச்சர்ஸ்ல மண்டேயோட லோ தூக்கிட்டான். அப்ப இங்க ஆல்ரெடி எஸ்எம்டி இருக்கா? ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி இருக்கா? இருக்கு ப்ரோ. நான் என்ன சொன்னேன், 2 எஸ்எம்டி வந்தா தரமா இருக்கும்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, மண்டேயோட லோ, டர்ட்டில் சூப், அடிச்ச கேண்டலோட டைமிங் பாரு 10 AM. இது ஃபியூச்சர்ஸ்ன்றதுனால இது 10 AM, ஓகேவா? ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பனிங் டைம் வந்து 2, 6, 10 ஈவன் நம்பர்ஸ்ல ஓப்பன் ஆகும் கேண்டல்ஸ். புரோக்கர் சார்ட்ல தான் ஆட் நம்பர்ஸ்ல ஓப்பன் ஆகும், 1, 5, 9. ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து 2, 6, 10 ஈவன் நம்பர்ஸ். ஃபியூச்சர்ஸ் 1, 2, 6, 10. ஓகே ப்ரோ. அப்ப இதுல 10 AMனா டெக்னிக்கலி 9 AM கேண்டில். 9 AM கேண்டில். ஓகேவா? இப்ப அங்க இது மேஜர் டர்ட்டில் சூப்பா. இப்ப இது கூட மைனர் எஸ்எம்டி இங்க இருக்கும் பாரு, which means 10:30, 5:30. அப்படியே போயிட்டு ஜிபிபி பாரு, 5:30, 10:30. சோ டபுள் எஸ்எம்டியா? இருக்கு ப்ரோ. அப்ப ஹை ப்ராபபிலிட்டியா? இப்ப இங்க எது சிஏஎஸ்டி? இவன் தான் சிஏஎஸ்டி. அந்த ஒயிட் கேண்டில். சாரி, பிளாக் கேண்டில் ஒயிட் கேண்டில் நம்ம என்ட்ரி பண்ணலாம். அப்ப நீ இங்க ட்ரேட் எடுத்துட்டு, which means இந்த தேர்ட் கேண்டிலோட ஓப்பனிங்ல ட்ரேட் எடுப்போம்னு சொன்னா, அப்ப தேர்ட் கேண்டில் ஓப்பனிங்க, ஸ்டாப் லாஸ் இங்க, டார்கெட் ரேஞ்சோட ஹை, மண்டே ஹை, ஃபர்ஸ்ட் டார்கெட் அஷ்டானா. இப்படிதான் ஃப்ரேம் பண்ணும் எப்பவுமே. இதை நான் உனக்கு சொன்னா இது சொல்லியிருக்க மாட்டேன், மறந்துட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் எப்ப நீ ட்ரேட் பண்ணாலும் பயாஸ ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நானே இது கவனிக்கல, நானே காலைல தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா இவன் ஏன்டா இந்த லோ தூக்காம போறான்னு. லைக் எல்லாரும் முட்டு கொடுக்கறது என்னன்னா, என்வாக்ல இருந்து பறந்துருப்பான், நீங்க என்வாக் பாத்திருக்க மாட்டீங்கன்றான். இந்த முட்டை தூக்கிட்டு வந்துருவானுங்க, என்வாக்ல இருந்து பறந்தான்னு. எனக்கு தெரியும் யூரோ ஏன் இங்க இருந்து பறக்குறான்னு. இங்க இருந்து அவன் பறந்திருக்க கூடாது, டெக்னிக்கலி இந்த லோ தட்டிட்டு மேல போயிருக்கணும். ஆனா புரோக்கர்ல தட்டல. அப்பதான் என்னடா ஏதோ இடிக்குதேன்னு நான் போயிட்டு ஃபியூச்சர் சார்ட்டை பாக்குறேன், ஃபியூச்சர்ஸ்ல தூக்கிட்டான். ஏன்னா நேற்று நைட்டு நான் இந்த செட்டப் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் உனக்கு காமிச்ச அதே M1560 செட்டப் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த லோ தட்டல. தட்டினா எடுத்துட்டு இருப்பேன். இப்ப இங்கதான் கீ லெவல்னு ஒண்ணு வரும். எது ப்ரோ கீ லெவல்? நம்ம எஃப்இஜி இல்லையே ப்ரோ, நீங்க சொன்ன எஃப்இஜிஸ் இல்லையே ப்ரோ அப்படின்னா, நான் சொன்னேன்னா என்வாக் எண்டாகலாம், எஃப்இஜி ஆக்ட் ஆகும்னு. அந்த இடம் என்னது? வெற்றிடம், அங்க எதுவுமே இருக்காது. அப்ப அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வருவானுங்க மார்க்கெட்டு. ஆமா ப்ரோ. என்வாக் உள்ளதான பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான். வேலிடா? வேலிட் ப்ரோ. அவ்வளவுதான். இப்போ அதுல வந்து நம்ம வந்து இப்போ அந்த டைம் ஃப்ரேம், ஐ மீன் நம்ம வந்து 15 மினிட்ஸ்ல எடுப்போம்ல ப்ரோ. இப்போ அதுக்குள்ள டாப் ஆயிட்டு ரியாக்ஷன் கொடுத்தா நம்ம வந்து எடுக்கலாம், அந்த மாதிரி தானே ப்ரோ? ஆமா. ஓகே ப்ரோ. இப்ப இது நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? ட்ரூ டேக்கு கீழே வாங்கணும், ட்ரூ வீக்கு கீழே வாங்கணும்னு. ஆமா ப்ரோ. இந்த இண்டிகேட்டர் சொன்னா ட்ரூ வீக்குக்கு கீழே இருக்கானா? இருக்கான் ப்ரோ.
ட்ரூ டே எங்க இருக்கு? அப்படியே மேல போனா ட்ரூ டே எங்க இருக்கும்? 0 GMT இங்க இருக்கா ட்ரூ டே? ம். ட்ரூ டேக்கு கீழே இருக்கானா? ம். அப்ப பயாஸ் புல்லிஷ், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்வாகு, ட்ரூ வீக்குக்கு கீழே, ட்ரூ டேக்கு கீழே, மேஜர் எஸ்எம்டி, மைனர் எஸ்எம்டி ட்ரை பண்ணு. ம். அவ்வளவுதான். புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? ஃபியூச்சர்ஸ்க்கும் இதுக்கும் வந்து நம்ம வந்து எஸ்எம்டி பார்த்துட்டு எக்ஸிக்யூட். ஃபியூச்சர்ஸ்க்கும் புரோக்கருக்கும் எஸ்எம்டி பார்க்க கூடாது. ம். ஃபியூச்சர்ஸுக்குமே நீ அதை தான் யூஸ் பண்ணணும். ஜியூ இயூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே 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 ஓகே. ஃபியூச்சர்ஸ்ல தூக்கியிருக்கானான்னு தான் நான் உன்னை பார்க்க சொல்றேன். ஃபியூச்சர்ஸ்க்கும் புரோக்கருக்கும் எஸ்எம்டி பார்க்க கூடாது. ஓகே 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 ப்ரோ. அப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துட்டு இதுலயே எடுக்கலாமா? புரோக்கர்லயே எடுக்கலாமா? எடுக்கலாம் 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 எடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து அதுல ஹை தூக்கல, ஐ மீன் லோ தூக்கல இல்ல ப்ரோ புரோக்கர்ல. ஆமா ஆமா. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல தூக்கிட்டானே, இவன் தானே ரியல் டேட்டா. ஓகே ஓகே. அப்ப அத வச்சே நம்ம வந்து புரோக்கர்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி லோல வந்து ஐ மீன் லோல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ். ஓகே ஓகே. அடிக்க மாட்டான். ம். ஓகேவா? ஓகே ப்ரோ. புரியுது. புரிஞ்சுதா? அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இதையும் சைடு பை சைடு கம்பேர் பண்ணிட்டே போகும். ஆஹா, அதை கம்பேர் பண்றதுன்னு நான் சொல்ல வரலடா. டெய்லி நைட்டு அந்த நாள் முடியும் போது அந்த நாளோட கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்கான்னு ஒரு 8 போய் ஃபியூச்சர்ஸ் செக் பண்ணிக்கும். ஓகே ஓகே. வெறும் பயாஸுக்கு மட்டும் தான் நீ இவனை யூஸ் பண்ண போற, வேற எதுக்குமே நீ இவனை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சொல்லல, அந்த சின்ன சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ், அதுதான் இந்த மைன்யூட் டிஃபரன்சஸ். ஓகே ப்ரோ. இப்ப இன்னுமே மார்க்கெட்ல there is a play. இன்டர்னல் வந்துட்டான், எக்ஸ்டர்னல் போறான். ஆனா அதை எப்படி பிளே பண்ண போறோம்? அவ்வளவுதான். அது அங்கதான் இருக்கு மேட்ரு. ஆனா இன்னைக்கு தான் ஹைஸ தூக்கிட்டாங்கல்ல ப்ரோ, அதனாலதான் சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து அது இன்னைக்கு நாளுக்கான டார்கெட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாளுக்கான டார்கெட் மண்டேயோட தான், அதை அடிச்சு முடிச்சிட்டான், காலையில அடிச்சிட்டான். ஆனா இந்த வாரத்துக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். நான் இன்னைக்கு 3 விதமான டார்கெட் சொன்னா, டெய்லி டிரா ஆன் லிக்விடிட்டி, 4 hour டிரா ஆன் லிக்விடிட்டி, வீக்லி டிரா ஆன் லிக்விடிட்டின்னு. அந்த வாரத்துக்கான டிரா ஆன் லிக்விடிட்டி இன்னும் அடிக்கல மார்க்கெட். அது இன்னைக்கே அடிப்பானா தெரியல, ஏன்னா நாளைக்கு தான் சிபி. ப்ரோ அதை எப்படி ஃப்ரேம் பண்றது மட்டும் சொல்றீங்களா கொஞ்சம்? எதுரா? இப்ப நம்ம இந்த 3மே பண்றோம்ல. இப்ப வீக்லி பாக்குறோம்னா வந்து நம்ம வீக்லி வந்து நீ எடுக்கிற ட்ரேடு ஸ்விங். நான் சொன்னேன்ல வீக்லிக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு, டெய்லியோட எஃபிஜி வச்சு வீக்லியை ஃப்ரேம் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, அப்படியே எழுதிக்கிறேன் சைடு பை சைடு. உனக்கு என்ன கிளீனா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது டெய்லி எஃபிஜியா, இது மண்டேயோட கேண்டலா, இது டியூஸ்டேயோட கேண்டலா. இந்த எஃபிஜி எய்தர் டெய்லி எஃபிஜியா இருக்கலாம், இல்ல வீக்லி எஃபிஜியா இருக்கலாம். டெய்லி ஒரு வீக்லி. இப்ப டியூஸ்டே இந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டான். டோட்டல் சூப் எக்ஸ்ட்ரா, எஸ்எம்டி எக்ஸ்ட்ரா, எல்லாமே எக்ஸ்ட்ரா, நம்ம கீழே லெவல்ல இருக்கோம். இது வந்து அந்த வாரத்துக்கான பயாஸ். அப்ப இது வந்து ஸ்விங் லோ ஆஃப் த வீக்க பிடிக்கிற. அப்ப இத கிளாசிக்கா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன் இன்டு அ கீ லெவல், அடுத்த நாள் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஸ்விங்குக்கான டார்கெட்டை நீ எதர் மண்டே ஹைய வைக்கலாம், அப்படின்னா இங்க மேல இருக்க போன வாரத்தோட ஹை கூட வச்சுக்கலாம். இது ஸ்விங், இதை நீ நோண்டவே மாட்ட, அது போயிட்டே தான் இருக்கும். ஆனா டே ட்ரேடு பண்ண வரும்போது இன்கேஸ் நீ காலைல வரத்துக்குள்ளேயே இந்த ஹையை தொட்டு முடிச்சிட்டானா டே ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த ஹையை தொடாத வரைக்கும் நீ இன்னொரு செட்டப் கூட எடுக்கலாம். அதுதான் 4 hour கண்டினியூஷன் செட்டப். இப்ப இந்த கேண்டில் எப்படி இருக்கும் நான் 4 hour டைம் ஃப்ரேம்ல இப்ப வரைஞ்சு காட்டுறேன் பாரு. இது வந்து டெய்லி டே ட்ரேடுக்கு தானே ப்ரோ? இது டே ட்ரேடுக்கு. இப்ப இதுதான் மண்டேயோட ஹை. ஓகே. மண்டேயோட ஹையை இன்னும் அடிக்கல. நீ வரும்போது மார்க்கெட் இங்க இருக்கா, இங்க ஒரு 4 hour எஃபிஜி இருக்கு. இப்போ பயாஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் வெட்னஸ்டே? ஏன்
புரியுது. மண்டேயோட விக்குக்கு மேல டியூஸ்டே க்ளோஸ் வச்சிருக்கா, அப்போ பயாஸ் ஆட்டோமேட்டிக்கலி வெனஸ்டே பை தான். இந்த மண்டேயோட ஹை தான் உன்னோட டார்கெட். மண்டேயோட ஹையை இன்னும் மார்க்கெட் அடிக்கல, அப்ப நீ இந்த லெக்க ட்ரை பண்ணலாம். 4 ஹவர்ல போயிட்டு கண்டினியூஷன் ட்ரேட் எடுத்து, இதுதான் டே ட்ரேட். இதை இந்த ஹையோட க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஓகே 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 ப்ரோ. இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஹையை ட்ரேட் பண்ணும். அந்த ஹையை தட்டிட்டு மறுபடியும் இந்த எஃப்யூஜிக்குள்ள வரா, நான் இங்க இருந்து ட்ரேட் எடுக்கிறேன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா டார்கெட் இருந்தாதான் மார்க்கெட் மேக்னெட் மாதிரி தூக்கின்னு போகும். டார்கெட் அடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கீழே வந்தா இவன் கீழே விழணும்னு அவசியம் கிடையாது, மறுபடியும் இங்க இருந்தும் மேல போலாம். ஆனா டெலிவரி அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காது, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்ப இந்த வாரம் இப்ப இன்னைக்கு நடந்திருக்குல்ல ப்ரோ, இன்னைக்கு டே வந்து மேல க்ளோஸ் வச்சுட்டு மேல லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லைன்னா நம்ம திருப்பி பைக் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தானே ப்ரோ? ஆமா, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் லண்டன்ல எடுத்த உடனே மேல போகாம கீழே வந்திருந்தானா அந்த பை ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா மேல அடிச்சுட்டு வந்தான். இப்ப நான் ஆல்ரெடி நான் இருக்கிற ட்ரேடே நான் பிரேக் ஈவன்ல தான் இருக்கேன், பிரேக் ஈவன் போட்டுட்டேன். ஏன்னா இங்க இருந்து எனக்கு ரியாக்ஷன் வந்துச்சு, மறுபடியும் மார்க்கெட் கீழே வரக்கூடாது, என் ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகணும்னா. பட் கீழே வரோம் அப்படின்ற பட்சத்தை நான் கொஞ்சம் சேஃபர் சைடு ஆயிக்கணும். ஏன்னா இந்த ஹையை அடிக்காம மார்க்கெட் டைரக்டா இங்க கீழே சொருகிருந்தானா இந்த லாங் வேலிடு. பட் மார்க்கெட் அந்த ஹையை தூக்கிட்டான், தூக்கிட்டு அவன் கீழே விழுந்தது. இப்பயுமே இது ஸ்டில் வேலிட் தான், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஆனா நான் சொன்னேன்ல டெலிவரி ஃபாஸ்டா இருக்காதுன்னு, அதுக்கு ரீசன் இதுதான். பாரு எவ்வளவு தடுமாறுறான் பாரு பிரைஸ் அந்த ஹைக்கு போறதுக்கு. டெலிவரி ஃபாஸ்டா இருக்காது. புரியுது ப்ரோ. ஏன்னா அவன் டார்கெட் அடிச்சுட்டான். இந்த ஹையை தொடாம இப்படி கீழே விழுந்தானா இந்த லாங் சூப்பரா போயிருக்கும். ஏன்னா இது டோட்டல் சூப்பு தூக்கி மொத்தமா சொல்லியிருப்பான். பட் அந்த ஹையை அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வரதுனால கொஞ்சம் தடுமாறும். இது ஒர்க் ஆகாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அதனால தான் நான் பிரேக் இன் போட்டேன் சேஃபருக்கு. ஓகே ப்ரோ, புரியுதா? இது ஜிபிபில எடுத்திருக்கீங்களோ? ஓகே ஆமா. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு நியூஸையும் முடிச்சு விட்டுறலாமா பேசாம? இன்னைக்கு நியூஸ் இல்ல ப்ரோ, அது கொஞ்சம் தனியா எடுக்கணும் ப்ரோ. அப்படின்ட்டீங்களா? ஆமா, நியூஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் இன்டெப்தா போகணும் ஃபண்டமெண்டல்ஸ் படி. இன்னைக்கு வந்து நம்ம செஷனோட இன்டராக்ஷன் மட்டும் பார்ப்போம், ஒரு செஷனும் எப்படி பேசிக்கும் அப்படின்னு. யூஸ்வலி மார்க்கெட்ல பொதுவா ஒரு ரூல் இருக்கு ப்ரோ. மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா 4 ஸ்டேஜா ஆப்ரேட் ஆகும். ஒன்னு எக்ஸ்பான்ஷன், ரெண்டாவது அக்யூமுலேஷன், மூணாவது எய்தர் ரீட்ரேஸ்மெண்டா இருக்கலாம் இல்ல டர்ட்டில் சோப்பா இருக்கலாம் மேனிபுலேஷன், அகைன் நாலாவது டிஸ்ட்ரிபியூஷன். இப்படிதான் மார்க்கெட் ஆக்ட் ஆகும். இப்போ பயாஸ் பை, ஏசியா தூக்கிட்டான். அப்ப லண்டன் என்ன பண்ணுவான்னா லண்டன் ரேஞ்சுக்குள்ள போயிடுவோம். ஏன்னா ஏசியன் எக்ஸ்பான்ஷன், லண்டன் கன்சாலிடேஷன், நியூயார்க் டர்ட்டில் சோப், லண்டன் க்ளோஸ் கண்டினியூஷன். அந்த நரேஷன் இப்படிதான் பில்ட் ஆகும். இதுதான் கிளாசிக்கா நீ பார்த்தனா ஏசியா அக்யூமுலேஷன், லண்டன் மேனிபுலேஷன், நியூயார்க் டிஸ்ட்ரிபியூஷன், லண்டன் ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க ப்ரோ. இப்ப இங்க இந்த செஷனோட ப்ரொஃபைல் பார்த்தனா ஏசியா எக்ஸ்பான்ஷன். இது எப்படி ப்ரோ ஏசியா எக்ஸ்பான்ஷன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் ஏசியன் செஷன் 22 பிப்ஸ்க்கு மேல நவுறானோ அது எக்ஸ்பான்ஷன் ப்ரொஃபைல். ஓகே ப்ரோ. இந்த பிப்ஸ் எப்படி நீ மெஷர் பண்ணலாம்னா ஏசியன் ரேஞ்ச் இண்டிகேட்டர் இருக்கா, அதுல ஏசியாவோட ஹையஸ்ட் ஹைட்டும் ஏசியாவோட லோவஸ்ட் லோ போட்னா இங்க வருதா, இதுதான் பிப். 86 பிப் வந்திருக்கானா லண்டன் செஷனை கையே வைக்க கூடாது. ஓகே ப்ரோ. டைரக்டா நியூயார்க்கு தான் வரணும். ஏன்? ஏசியன் எக்ஸ்பான்ஷன், லண்டன் கன்சாலிடேஷன், நியூயார்க் மேனிபுலேஷன், லண்டன் க்ளோஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ரொஃபைல். இப்ப இவன் நியூயார்க் இந்த மேனிபுலேட் பண்றது இது என்னவா இருக்கும்னா இதுதான் நியூஸா இருக்கும், 8:30 நியூஸா இருக்கும். ஓகே. பையினா இது செல்லுனா அப்படியே கவுண்டரா இப்படி ஆப்ரேட் ஆகும். புரியுதா? புரியுது ப்ரோ.
இப்ப இது வந்து இது அவ்வளவா யாருக்கும் பார்க்க மாட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச புடிச்ச பேட்டர்ன். லண்டன் லோ ஆஃப் த டே செட்டப் இது. ம். அப்ப என்ன பண்றான் இங்க ஏசியன் எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் ரேஞ்ச். அப்ப இது எப்படி ம். என்ன ப்ரொஃபைல் எக்ஸ் ஏ எம் டியா? ம். ஆனா இங்க பாரு அக்யூமுலேஷன் ஏ எம் எம். டி எக்ஸ். ம். இது ரிவர்சலா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. இது ரீட்ரேஸ்மெண்டா கூட ம். இருக்கலாம் பயாஸ் பையா இருந்தா. ம். ம். ஆனா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோ ரிவர்சலோ அது எனக்கு தெரியாதுப்பா, அதனால நான் அதுக்கு பேர் எக்ஸ்எல் கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபைல். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ரொஃபைல். ஓகே. எப்பப்பெல்லாம் ஏசியன் 22 பிப்புக்கு மேல ட்ரேட் ஆகிறோம்னா அதுக்கு பேர் எக்ஸ்பேன்ஷன் சொல்றோம். அப்படி எக்ஸ்பேன்ஷன் ம். ஆயிட்டா லண்டனை ட்ரேட் பண்ணக்கூடாது. ம். புரியுதா? புரியுது ப்ரோ. இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா, அது எப்படி இருக்கும்னா இன்னொரு செஷன் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா 2 செஷனா அரைச்சிருவோம். ஏசியா சாப் ஆயிடுவோம், ம். லண்டனும் சாப் ஆயிடுவோம். ம். இது எப்ப நடக்கும்னா எப்ப மார்க்கெட்ல ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கோ அப்ப மட்டும்தான் இப்படி ரேஞ்சுக்குள்ள போயிடுவானுங்க ரெண்டு பேரும். ம். லைக் அன்னைக்கு சொன்னா இதெல்லாம் ஹை இம்பாக்ட் நியூஸஸ்னு ம். எல்லா ரெட் ஃபோல்டருக்கும் மார்க்கெட் இப்படி ஆக்ட் ஆகாது. சில பர்டிகுலர் ரெட் ஃபோல்டர்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு ம். பேரும் ரேஞ்சுக்கு போயிடுவானுங்க. ஏன்னா நைட் வரக்கூடிய நியூஸ் தான் மூவ் கொடுக்கணும், இவனுங்க ரெண்டு பேரும் மூவ் கொடுக்க கூடாது. ம். நியூஸ் தான் மூவ் கொடுப்போம். அப்ப என்ன ப்ரொஃபைல் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மேல ஒரு அடி கீழே ஒரு அடி. சிபிஐ மாதிரியா? சிபிஎன் அந்த மாதிரி. ஏன்னா இங்க என்ன இருக்கு, மேலயும் லிக்விடிட்டி இருக்கு, கீழேயும் liquidity. கீழேயும் லிக்விடிட்டி இருக்கு, போட்டு தாக்க ரெண்டு சைடும். ம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. இப்ப இன்னைக்கு நடந்தது அதுதான். இன்னைக்கு நடந்த நீ பார்த்தன இண்டிகேட்டர் ஆன் பண்ணி ஏசியன் எக்ஸ்பான்ஷன். லண்டன் உனக்கு பார்க்க மூவ் கொடுத்தா மாதிரி தெரியும், ம். ஆனா எங்க க்ளோஸ் ஆயிருக்கான் பாரு, இங்க ஓபன் ஆயிருக்கான், ஓப்பனிங் பிரைஸ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கான் லண்டன். ம். எதுவுமே நவுர்ல, மூவ் வரல மார்க்கெட்ல. ஏன்? ம். ஏசியா எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டான். ம். அப்ப ஏசியன் எக்ஸ்பான்ஷன், லண்டன் கன்சாலிடேஷன், நியூயார்க் மேனிபுலேஷன், அதுக்கப்புறம் லண்டன் க்ளோஸ் எக்ஸ்பான்ஷன். அந்த ப்ரொஃபைல் அப்படியே மாறிடும். ம். புரியுதா? புரியுது ப்ரோ. இன்னொரு எக்ஸாம்பிள்னா வேற என்ன எக்ஸாம்பிள் காட்டுறது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபைல். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஷன். இது கிளாசிக் செல் டே. சரி, லண்டன் ஹை ஆஃப் த டே அந்த செட்டப் பாரு. 1 AM செட்டப், 1 AM கேண்டில் செட் பண்ணிருப்போம் ஹை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபைல், எல்லாரும் ட்ரேட் பண்ணிடலாம். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபைல், லண்டன் லோ ஆஃப் த டே கிளாசிக்கா போயிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு நியூஸ் அந்த மாதிரி வந்து. இப்ப இன்னொரு ப்ரொஃபைல் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இப்ப வந்து என்ன சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா ஏசியன் ரேஞ்ச் அடிப்பான், லண்டன் மேனிபுலேட் பண்ணிட்டு லண்டன் என்ன பண்றான்னா ரொம்ப எக்ஸ்பான்ஷன் ஆயிடுவோம், ஹெவி எக்ஸ்பான்ஷன் ஆயிடுவான் லண்டன். அப்ப லண்டன் ஹெவி எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டா நியூயார்க் என்ன பண்ணுவான்? நியூயார்க் கண்டினியூஷன், நியூயார்க் ரேஞ்ச் போயிடுவான். ரேஞ்சுக்கு போயிடுவான். ஏன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ஹெவியா இருக்கும். ஏதாவது நியூஸ் இருந்திருக்கும் லண்டன் செஷன்ல, அப்ப இவ்வளவு பெருசா எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டானா மார்க்கெட் ரேஞ்ச்ல போயிடுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், லண்டன் க்ளோஸ் ஒரு டோட்டல் சூப்பர்ஸ்ட் கீழே கொடுத்துருவோம். ஒரு செஷன் விட்டு தான் ப்ரோ வால்டிலிட்டி வரும். ஓகேவா? எப்பவுமே ஒண்ணு ஏசியா சைலண்டா இருப்பான், லண்டன் வேலையை பார்ப்பான். இல்ல லண்டன் சைலண்டா இருப்பான், நியூயார்க் வேலையை பார்ப்பான். இல்ல நியூயார்க் சைலண்டா இருப்பான், லண்டன் க்ளோஸ் வேலையை பார்ப்பான். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட்ல லிக்விடிட்டி அண்ட் ஆயிட்டே இருக்கும். எவ்ரி ஹவர் அண்ட் ஆகும், எவ்ரி மினிட்டும் ஹண்ட் ஆகும் மார்க்கெட்ல. பட் ஆனா ஹை ப்ராபபிலிட்டினா 6 hour ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் 6 hour அக்யூமுலேஷன், ரெண்டாவது 6 hour மேனிபுலேஷன், மூணாவது 6 hour அக்யூமுலேஷன், நாலாவது 6 hour டிஸ்ட்ரிபியூஷன். இப்படி ஆப்ரேட் ஆகும் அந்த சைக்கிள். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 6 4 24.
இந்த சைக்கிள் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ப்ரோ. இது ம். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஸ்பாட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். ஆனா செஷன்ஸோட புரிதல் இப்படிதான் ஆப்ரேட் ஆகும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகே ப்ரோ. போகணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா உனக்கு முன்னாடியே சிக்னல் கொடுத்துரும் பிரைஸ். நான் போறேன் அப்படின்ற சிக்னல் உனக்கு கொடுத்துரும். கொடுக்காமலாம் பிரைஸ் போவாது. ம். பட் அந்த சிக்னல் நம்ம நோட் பண்ணாம விட்டுருவோம். அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பட்டன் அழுத்தணும், ஃபோமோ ஐயோ ட்ரேடு போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல பட்டன் அழுத்திடுவோம். அதுக்கப்புறம் தான் போய் தேடுவோம். ஏன்டா நவுறவே மாட்டான்னு புலம்பும் போது தான் தெரியும் ஏசியா எக்ஸ்பேண்ட் ஆகி வச்சிருப்போம். ம். அப்ப முன்னாடி செஷன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியணும். இதை நீ இன்னும் சிம்பிளிஃபைடா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்பவுமே சார்ட்டு கால்ல நீ வரத்துக்கு முன்னாடி போன நாளோட கடைசி 6 மணி நேரம் என்ன பண்ணிருக்கான்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 6 மணி நேரம் என்ன பண்ணிருக்கானோ அததான் அப்படியே ஏசியா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஏன்னா இப்ப நீ இந்த லாஸ்ட் 6 மணி நேரத்தை பார்த்தனா, இது லாஸ்ட் 6 மணி நேரம் 10 12ல இருந்து 16 12ல இருந்து 16 ஒரு நிமிஷம் 12 12ல இருந்து 16 எங்க 16 இங்க பாரு. இந்த லாஸ்ட் 6 மணி நேரம் என்ன பண்ணிருக்கான், அவன் தான் ரிவர்சலே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த ரிவர்சல் அப்படியே கண்டினியூ பண்ணுவான் ஏசியா. அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்லி ஏசியாவோட பயாஸ் லாஸ்ட் 6 மணி நேரம் என்ன பண்ணிருக்கான்றதை வச்சு தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ. எப்படி இருந்தாலும் உன் பயாஸ் பை தான், நீ பை தான் பண்ண வர. ஏன் டியூஸ்டே என்ன பண்ணிருக்கான், மண்டேயோட லோக்கு மேலதான் க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப வெனஸ்டே நீ டெக்னிக்கலி பை தான் பண்ண வர. அந்த பையை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், ஏசியாலேயே மார்க்கெட் திரும்பிடுமா இல்ல லண்டன்ல திரும்புவானா, அந்த ஒரு ஐடியா வந்து உனக்கு ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 6 மணி நேரம் கொடுத்துருவோம் டைரக்ஷன். ஓகே ப்ரோ. ஒரு டிப் மாதிரி கொடுத்துருவான் உனக்கு. நீ ரொம்ப அப்சர்வ் பண்ணணும் இல்ல, ரொம்ப நான் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுமா ப்ரோ அப்படிலாம். ஜஸ்ட் அவன் என்ன பண்ணிருக்கான், ஏதாவது மார்க்கெட் நவுந்திருக்கானா இல்ல சும்மா அங்கேயே ரேஞ்ச் வச்சுட்டு இருக்கானா. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுமா, இந்த லாஸ்ட் 6 மணி நேரம் நவுற ஆரம்பிக்கும். அது நவுந்ததுன்னா அப்படியே அதே ஃப்ளோலயே ஏசியாவும் கண்டினியூ பண்ணி ரிதம் மெயின்டைன் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த லாஸ்ட் 6 மணி நேரம் நவுறலனா ஏசியாவும் அவன் கூட சேர்ந்து அப்படியே ரேஞ்சுக்குள்ள போயிடுவோம். அப்ப கிளாசிக்கா என்ன பண்ணுவான், லண்டனு லோ ஆஃப் தி டே ஷூட். அவ்வளவுதான், இதான் பண்ணுவான் லண்டன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 6 மணி நேரத்துக்கு எதுவும் இண்டிகேட்டர் இல்லையே, வெயிட் பண்ணுங்க. பர்பிள். நீங்க தெரியுதா, இந்த லாஸ்ட் 6 மணி நேரம் பேர் எதுவுமே மூவ்மெண்டே இல்லை. அப்படியே இதை ஒரு பாக்ஸா ட்ராக் பண்ணு, இந்த லோ டு இந்த ஹை. ஏசியா என்ன பண்ணிருக்கான் பேர், அக்யூமுலேஷன் லண்டன் லோ ஆஃப் தி டே தூக்கி சொருகிட்டான். இப்ப அடுத்தது இந்த 6 மணி நேரம் வர மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசியா அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான மேல. எப்பவுமே நாளோட கடைசி 6 மணி நேரம் என்ன பண்ணிருக்கான்றது இம்பார்ட்டன்ட். இங்க பேர் அரைச்சிட்டான், ஏசியாவும் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி அரைச்சிட்டான். லண்டன் ஹை ஆஃப் தி டே கீழே வந்துட்டான் மொத்தம். எல்லா நேரமும் அதே லாஜிக் ஒர்க் ஆகாது, ஆனா ஒரு சினர்ஜியோட இருந்தா உனக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல. இப்ப இங்க பேர் கடைசி 6 மணி நேரம் ரேஞ்சு, ஏசியா அதே ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். லண்டன் லோ ஆஃப் தி டே தூக்கி அடி. புரியுதா? புரியுது ப்ரோ. இது கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருக்காது, இன்னொரு தடவை நீ இந்த வீடியோ மறுபடியும் பார்க்கணும். ஓகே ப்ரோ. அது 6 ஹவர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த இது என்ன ரிதமோ அதே இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபாலோ அப் ஆகும். ஏசியன் ரேஞ்சில் வந்து இதாகும் போகுது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க சொன்ன திருப்பி உட்காந்து பாக்குறேன் ப்ரோ. அதுதான், வீடியோ இன்னொரு தடவை பார்த்தாதான் உனக்கு புரியும். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி